மிஷன் இம்பாசிபிள் தி ஃபைனல் ட்ராக்கிங்கோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க செமையா இருக்கு. மே 23 மூவி ரிலீஸ் ஆகும். அருண் விஜயோட ரெட்டத்தல மூவில தனுஷ் ஒரு சாங் ஒன்று பாடிருக்காரு. சீக்கிரமே அந்த சாங்கும் ரிலீஸ் ஆக போகுது. சன் பிக்சர்ஸோட அடுத்த மூவி அனௌன்ஸ்மெண்ட் நாளை காலைல 11 மணிக்கு வரப்போகுது. இந்த படம் பத்தி நேத்து நான் சொல்லியிருப்பேன் இந்த படம் எந்த படமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. குட் பேட் அக்லி படத்தோட சென்சார் சர்டிபிகேட் இப்ப வந்துருச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் தான். ரன் டைம் 2 மணி நேரம் 19 நிமிஷம். அண்ட் இந்த குட் பேட் அக்லி படம் தி கேங்ஸ்டர் தி காப்பு தி டெவிலோட ரீமேக் நிறைய பேர் சொன்னாங்க. இந்த படம் அந்த படத்தோட ரீமேக் கிடையாதுன்னு ஆதிக் ரவிச்சந்திரன் இப்ப சொல்லிட்டாரு. சோ இந்த படம் எதோட ரீமேக்கும் கிடையாது. வாடிவாசல் மூவிக்கான ஷூட்டிங் ஜூலைல ஸ்டார்ட் ஆக போகுது. இதே கலைப்புலி எஸ் தானு இப்ப சொல்லிட்டாரு. அண்ட் இந்த மூவிக்கான சாங் ஒன்னு இப்ப கம்போஸ் பண்ணிட்டாங்க. அதையும் கலைப்புலி தானுவே சொல்லிட்டாரு. சூர்யாவோட அடுத்த படம் லவ் மூவியானு கேட்டிருக்காரு. வெங்கி அட்லூரி எடுக்க போற படம் லவ் மூவிங்கிற மாதிரி நியூஸ் வருது. அட்லி அல்லு அர்ஜுன் மூவில சிவகார்த்திகேயன் இருக்காரான்னு கேட்டிருக்காரு. அதுக்கான டாக்கு போய்கிட்டு இருக்கு. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் சொல்றேன். குட் பேட் அக்லி ஜனநாயகன் பட்ஜெட் எவ்வளோ? சர்தார் 2 வெர்சஸ் மதராசி படம்லாம் தீபாவளிக்கு கிளாஷ் ஆகுமான்னு கேக்குறீங்க. தீபாவளி கிளாஷ் இப்போதைக்கு கன்ஃபார்மா தெரியல. சர்தார் 2 தீபாவளிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. வேற எந்த படம் வரப்போதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். குட் பேட் அக்லி படத்தோட பட்ஜெட் 250 to 300 கோடி கிட்ட இருக்கும். ஜனநாயகன் பட்ஜெட் 400 கோடி கிட்ட இருக்கும். குட் பேட் அக்லி படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது 39 மில்லியன் கிட்ட காட்டுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு 37 மில்லியன் கிட்ட காட்டுச்சு. இது ஏன்னு கேட்டிருக்காரு. இது யூடியூபோட பக்கா இருக்கும். அதிகமாச்சுன்னா வியூஸ் ஏறி இருக்கும், கம்மியாச்சுன்னா அது பக் தான். டிராகன் மூவியோட மொத்த வசூலை கேட்டிருக்காரு. ஃபைனல் ரிப்போர்ட் இன்னும் வரல. ஆனா 150 கோடிக்கு உள்ள இருக்கும். ஃபைனல் ரிப்போர்ட் வந்தா நான் சொல்றேன். பிரபாஸ் அண்ட் லோகேஷ் கம்போ கன்ஃபார்மா? அப்படி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா யாரு ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணது? லோக்கி பிரபாஸ் அப்ரோச் பண்ணாரா இல்ல பிரபாஸ் லோக்கி அப்ரோச் பண்ணாரான்னு கேட்டிருக்காரு. 2 பேருமே அப்ரோச் பண்ணல. ப்ரொடக்ஷன் சைட்ல அப்ரோச் பண்ணாங்க. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் லோகேஷ் அப்ரோச் பண்ணது. அதுக்கப்புறம் தான் பிரபாஸ் கமிட் ஆனது. டைரக்டர் பாலாவோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. அடுத்த மூவிக்கான ஒர்க் போய்கிட்டு இருக்கு. சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஜெயிலர் 2 இந்த வருஷம் வருமானு கேட்டிருக்காரு. நான் நிறைய முறை சொல்லிட்டேன் இந்த படம் இந்த வருஷம் வராது, அடுத்த வருஷம் வருமாங்கிறதே டவுட். பிரசாந்தோட 50வது படம் அந்தகன் மூவி தான். நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேரை கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் தூள். இன்னைக்கு கேம் இல்ல. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்டை கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.